ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி இது பெண்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். நம்ம எல்லாருக்குமே menstrual சைக்கிள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயமாகவே மாறி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 12 வயசில் ஆரம்பிக்கிற இந்த menstrual சைக்கிள் 50-55 வயசு வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றின ஃபோக்கஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த மனித குலத்தோட ஆணி வேராகவும் இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே மறுக்க முடியாது. துணி நாப்கின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நினைக்கிறோம். என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாப்கின் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழக்கத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாப்கின், இன்றைக்கி துணி நாப்கின் அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லாமல் எல்லாருமே சர்வசாதாரணமாக நம்ம நாப்கின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்றைக்குமே நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது, அது என்னென்ன கெமிக்கல் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்ற பற்றின அவேர்னஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாமையே தான் போயிட்டுருக்கு. அன்டில் அண்ட் அன்லெஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் நமக்கு இது நாப்கின்னால் தான் வந்தது அப்படின்ற விஷயமே நம்ம நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுது. பட் ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது இந்த menstrual கப் பற்றி தான். இதுக்கும் எனக்குமான தொடர்பு, நான் இங்கே ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அதனோட பெனிஃபிட்ஸ், அதனோட நெகட்டிவ் அதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த menstrual கப் எனக்கு ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமாச்சு. ஸோ இது எனக்கும் ஃபஸ்ட் டைம் இதை சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பட் ஒன்ஸ் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஐ டோன்ட் ட்ரை நாப்கின்ஸ் அட் ஆல். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். ஸோ இந்த menstrual கப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிளாங்க் ஒரு ஃபீல் வரும். இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். இதை பார்த்து பயப்பட வேணாம். சிலிக்கான் கப் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே உங்களுக்கு ஒரு இதை பிடிச்சி தான் நம்ம இழுப்போம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன ஹோல் இருக்கும் ஏர்லாக்குக்காக. ஸோ இதில் சைஸஸ் இருக்குது. இது லார்ஜ், இது ஸ்மால். என்கிட்ட இந்த 2 தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் மீடியம் ஆல்சோ. நம்மளோட பிளட் ஃப்ளோ, நமக்கு ஃப்ளோ எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த menstrual கப் எனக்கு அறிமுகமானதுக்கு அப்புறமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் நிறைய பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறமா தான் நான் அதை யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அதாவது பெண் குழந்தைகள் இந்த மாதவிடாய் காலங்களில் ஸ்கூலுக்கே போகிறதில்ல. ஸோ இந்த பீரியட்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமே அவங்க ஸ்கூலுக்கு போகிறதே அந்த எஜுகேஷனே ஃபுல்லாக கட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கவனித்த ஒரு விமன் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த menstrual கப்பை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த ஒரு கப் நீங்கள் 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ சொல்கிறாங்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் இன்னைக்கு பீரியட்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இதை ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும். அதாவது நம்ம பாத்ரூமில் ஹாட் வாட்டர் வரும் இல்லைங்களா, அதை ஒரு மக்லேயோ ஒரு பக்கெட்லேயோ பிடிச்சிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அதில் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இட்ஸ் ரெடி டு யூஸ். முதல்ல இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நிறைய வழி சொல்லுவாங்க நம்ம உள்ளே போய் இந்த ஏர் லாக் ஆகிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஸோ இதுக்கப்புறம் இதை உங்களோட ஒரு காலம் மட்டும் நீங்கள் ஒரு ஹைட்டான இடத்துல வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா நீங்கள் உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிட்டு இப்படி ஓப்பன் ஆகி லாக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது ஃபுல்லானதுக்கப்புறம் இதை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் இது இப்படி வெளியில் வரும். சரிங்களா? ஒரு துளி கூட பிளட் ஃப்ளோ வராது. நிறைய பேருக்கு பிரச்சனை இதை இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் ரொம்ப இது இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். உள்ளே போயிட்டு லாக் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற சின்ன காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இது நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி சம்டைம்ஸ் வச்சதும் ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாப்கின் பக்கமே போக மாட்டீங்க. அண்ட் இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்ட் ஆகி 1000 ருபீஸில் முடிஞ்சிடுது. நீங்கள் 1000 ருபீஸ்க்கு ஒரு
menstrual கப் வாங்கினீங்கன்னா இதை 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்டெர்லைஸ் பண்ணி. அதே மாதிரி இது இந்த 3 டேஸில் அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சும்மா நீங்கள் எங்கே போனாலும் அதை ரிமூவ் பண்ணி பிளட்டை வந்து கொட்டிட்டு வாஷ் பண்ணி நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும். நீங்கள் பீரியட்ஸ் இருக்கிற ஃபீலிங்கே இருக்காதுங்க, நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். இந்த மென்ஸ்ட்ரல் கப் ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ பிளட் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ இது எப்படியே திரும்பி உள்ள யூட்ரஸ்குள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கப்பே உள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா இது நம்ம ஊரில் தான் இது ரொம்ப லேட்டாக நம்ம வந்து இந்த அவேர்னஸ் வந்திருக்கு. வெளிநாடுகளில் இதை ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது புழக்கத்துக்கு வந்து ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இங்கே வந்து நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு 3 hours ஒன்ஸ் மாற்றுறது தான் நல்லது. ஆனால் இங்கே நிறைய பேர் நமக்கு வந்து மாற்றுறதுக்கான வசதி இல்லை, நான் போய் யூஸ் பண்ணுறதுக்கான இடம் இல்லை அப்படின்றதுனால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே நாப்கின் யூஸ் பண்ணுற கட்டாயத்தில் கூட நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து நமக்கு தொற்றா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே நாப்கின் யூஸ் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்னால மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நிறைய அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. கர்ப்பப்பையோட வாயில் வர புற்றுநோய்க்கு இந்த நாப்கின், அதாவது தரமற்ற நாப்கின்கள் யூஸ் பண்ணுறதுனால அதுவே ஒரு பெரிய காரணமாயிடுது அப்படின்னுலாம் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தையெல்லாம் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். அதான் உண்மை. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இதை போட்டுட்டு ஸ்விம் பண்ணலான்னு கூட சொல்கிறாங்க. பட் டோன்ட் டேக் ரிஸ்க். நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம். எனக்கு தூக்குறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். பீரியட்ஸ் டைமில் இப்படி திரும்பி படுக்கிறதா அப்படி திரும்பி படுக்கிறதான்னு நிறைய கன்ஃபியூஷன்லேயே நம்ம படுத்துட்டு பாதி ராத்திரியே தூங்காமல் கூட இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் அழகாக சூப்பராக படுத்து தூங்கலாம். ஒரு துளி கூட பிளட் ஃப்ளோ வராது. ஸோ இதில் இருக்கிற சின்ன காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இது நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் உண்மை 300 வருஷம் ஆகும் அது மக்கி போகிறதுக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒருத்தருக்கு மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். எல்லா பெண்களுக்கும் சேர்த்தா வந்து இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலை வந்து சீர்குலைக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த அவேர்னஸ், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடினப்போ தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. வந்து வேஸ்டேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இந்த நாப்கின் மூலமாக அப்படின்னு யோசிக்கிறப்போ அது ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அது வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்த கப்பு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான். மென்ஸ்ட்ரல் கப் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உடனே ஒரு 400-500 கொடுத்து ஒரு மென்ஸ்ட்ரல் கப் வாங்கி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு டைமில் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம பண்ணுற பெரிய உபகாரம்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் விட இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த மென்ஸ்ட்ரல் கப் ரொம்ப அதிகமாக உபயோகிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற கேரளா தாங்க. இதை பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்குது. அங்கே ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நிறைய இதுக்காக ஒரு கேம்பெல்லாம் போட்டு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் கூட நடக்குது அப்படின்றத நான் லாஸ்ட் வீக் கூட படித்தேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு பெரிய திருப்பு முனையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குது, ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்குது. நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு மெடிக்கல் ஷாப்லலாம் இது கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வாவ்னு ஒரு பிராண்டில் வாங்கினேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக சொல்லணுன்னா இது ரொம்ப சாஃப்டாக, இது சிலிக்கான் தான். ஸோ சிலிக்கான் நம்ம ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு அந்த நிப்பிலெல்லாம் யூஸ் பண்ணுற சிலிக்கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அவ்வளோதான். இது உள்ளே வச்சா இரிட்டேஷன் வருமா அந்த மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே யாருக்குமே வேண்டாம். இது ஒன்ஸ் உள்ளே ஃபிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்ன்ற ஃபீலிங்கே இருக்காது. அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மென்ஸ்ட்ரல் கப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள். இது மூலமாக நீங்கள் காஸ்ட் கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரமில்லாத நாப்கின் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் பேசியிருந்தேன். இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப் கிடைக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பற்றின ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் எவ்ரி ஒன்.
you.